அந்த ராஜ மீனாட்சி இருக்காளே சீதா அப்படின்னு அதிகாரமா கூப்பிடுவாங்க. நான் அப்படியே வந்துட்டு தானே கூனி குறுகி போய் நிக்கணும். அப்புறம் வீட்டுல இந்த ஸ்வேதான்னு ஒருத்தி இருக்கா, பெரிய வில்லின்னு நினைப்பு. எப்ப பார்த்தாலும் ஆதி வேணும் ஆதி வேணும் ஆதி வேணும்னு. ஏன் இந்த உலகத்துல வேற ஆம்பளையே இல்லையா? இந்த ஆதி தம்பி கிட்ட அவ என்னதான் கண்டாலோ. அண்ணி போதும் விடுங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் பத்தியும் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க இன்னைக்கு பாரு, உன்னால 3 பொண்ணுங்க கேள்விக்குறியா ஆச்சரியக்குறியா தற்கொலையா இருக்கு. அக்கா பேசாம இருங்கக்கா ப்ளீஸ்க்கா. உன்ன மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மத்தவங்களை சித்திரவதை பண்ணணுமா? எல்லாரும் உன் மனசுல என்ன இருக்குன்னு அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிதானே? ஏண்டி என்னைக்கு தாண்டி உன் மனசுல இருக்கிறத நீ சொல்ல போற? அக்கா ப்ளீஸ் விடுங்கக்கா. யாரு மதியா? முதல்ல நான் சைலண்டா இருக்கிறது இருக்கட்டும், இந்த ஆதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு வாட்ட சாட்டமா இருக்கான், அவன் கூட குடும்பம் நடத்த வேண்டியதானே? அது என்ன தாலிய கட்டிடுவேன் புருஷன் வேணான்னு மிரட்டிட்டு இருக்க? புரட்சி பண்றியோ புரட்சி? போதுண்டி, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு அமைதியா இரு. போதுண்டி, நீ சும்மா இரு, நீ பேசாதப்பா. எதுவா இருந்தாலும் ஏற்காடுல போய் இறங்கினதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். அமைதியா வாங்க. வண்டி வளைஞ்சு வளைஞ்சு போகுது, அதுக்குள்ள ஹேர்பின் பெண்ட்லாம் வந்துச்சான்னா இனிமேல் தான் ப்ராப்ளமே இருக்குது. அண்ணி தான் ப்ராப்ளம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அவங்கள. டேய் தம்பி, உன் அண்ணி ஏன் கண்ட்ரோல் இல்ல, இதுக்கப்புறம் யார் கண்ட்ரோல்லயும் இருக்க மாட்டா. நான் வாட்டர் பாட்டில மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சரக மொத்தமா குஸ்டாடா. அண்ணே என்னனே சொல்ற? உன் சரக்கு அன்னைக்கு கொடுத்துட்டியா? அண்ணா கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? பாரு மகா, நம்ம கிட்ட ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணவங்க தான். அவன் எப்படி காரை வளைச்சு வளைச்சு ஓட்டுறான் பாரு. ஆமா, என்னாச்சு அவங்களுக்கு? எதுக்கு காரை இப்படி ஓட்டுறாங்க? ஓ, இதுக்கு பேரு தான் ஆடி காரோ? நம்ம காரும் இப்படி ஆடிக்கிட்டே போச்சுன்னா நல்லா வசதியா இருக்குமே. அப்படியே நான் உன் மடியில சாஞ்சுக்கிட்டே. ஐயோ ஐயோ, போதும் போதும். டேய் கார் நிறுத்துறா, கார்ல வாந்தி துறவா போல இருக்குடா. எப்படி போறானுங்க பாரு. ஆமாங்க, நம்ம கூட ஹோட்டல்ல வரும்போது அவங்க சண்டை போட்டாங்கல்ல, அத மறக்கவே முடியல மகா. அதுவும் அதுல ஒரு பொண்ணு இருக்காளே, அவதான் எல்லாரையும் விட எகிரிக்கிட்டு சண்டைக்கு வந்தா. சரியான திமிர் பிடிச்ச வந்த பொண்ணு. அதுல ஒரு குடிகார பையன் இருக்கா மாப்ள, அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல. ஆமா, எதுக்கு நீங்க 2 பேரும் அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் நம்ம தான் பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுருக்கோம். பரவாயில்ல விடுங்க. ஒரே நிமிஷம், நான் ஹேர்பின் பண்ண ஓரமா நிப்பாட்டுறேன்.